Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சௌந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை, அத்தியாயம் 26. மீரா ஸ்தம்பித்து நின்றாள். என்ன மீரா, ஃபோனில் அப்படி என்ன செய்தி? நீயே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கு? குழந்தை காணுவோம் பங்கஜ். என்னது? ஆமாம், ஏஞ்சலை காணலையா? இது என்ன கொடுமை பெருமாளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? மீரா வா, முதல்ல போய் பார்ப்போம். பார்த்து தான் தீரனுக்கு பங்கஜ், போகலாம். இனி இந்த பெருமாளை சேவைக்கு எனக்கு பொறுமை இல்லை என்ற மீரா அப்படியே திரும்பி ஓட்டமும் நடையுமாக நடக்கத் தொடங்கினாள். வீட்டினுள் நுழைந்த போது வாசல் கதவருகே நின்றபடி இருந்தால் அம்மா. அம்மா வாடி, வந்துட்டியா? பதட்டப்படாமல் நடந்தது என்னன்னு சொல்லுமா. நான் என்னென்னு சொல்வேன், பாத்ரூம் போகணும் போல் இருந்தது. ஒரு நிமிஷம் தானே என் குழந்தைய பார்த்தேன். அதுவும் நல்ல தூக்கத்தில் தான் இருந்தது. 2 தலைகாணி எடுத்து 2 பக்கம் அரண் மாதிரி வச்சுட்டு நான் பாத்ரூம் பக்கம் போனேன். போயிட்டு வந்து பார்த்து காணும். அப்படி எதிரில் எப்பவும் பார்த்துட்டு இருக்கிற கோமலாவையும் அப்போ பார்த்து காணும். யார் வந்து கொண்டு போனோன்னே தெரியாமல் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கேன். சீதா மளமளவென்று ஒரு பாட்டம் சொல்லி முடித்தால். மீராவும் உடனே எதிரில் பார்த்தாள். எப்போதும் நோட்டமிட்டபடி இருக்கும் கோமலத்தை காணவில்லை. தெருவிலும் அப்போது பார்த்து ஊரெங்கும் பந்து நடப்பது போல் ஒரு அமைதி. ஒரு காக்கை கூட பறக்கவில்லை. அதே சமயம் வீட்டு வாசல் ஒரு கார் வந்து நின்று விட்டு புறப்பட்ட தடயம் போல ஆயில் சிந்தியிருந்தது. என்னடி சீதா, பாத்ரூம் போனேன், குழந்தைய காணும்னு சொல்கிறேன், நீ சொல்கிறது நம்புற முடியாது இருக்கு என்று பங்கஜம் கேட்கவும் சீதாவின் கண்களில் மழுக்கென்று கண்ணீர் எட்டி பார்க்க தொடங்கிவிட்டது. அம்மா, என்னம்மா நீங்களே, நான் சொன்னது சத்தியம்மா என்று மிடர் விழுங்கினாள். மீரா எதுவுமே பேசவில்லை. தீர்க்கமான சிந்தனை அவளிடம். அப்போது சந்தான கோபாலனும் தன் மொப்பட்டில் வந்து இறங்கினார். உள்ளே வந்தவர் ஹாலில் 3 பேரும் பெயரைந்தார் போல் நிற்பதைக் கண்டு பார்த்து கலங்கத் தொடங்கினார். சட்டையை கழற்றி ஆணி காதில் மாட்டியபடியே, நாச்சே எதுக்காக இப்படி இந்த பேரமைதியே என்று உரிய பாவனையோடு கேட்டார். மீரா பதில் சொல்லாமல் மிக வேகமாக செல்போனில் குறிப்பிட்ட நம்பரை தேடியவளாய் அந்த நம்பரில் பேச முற்பட்டாள். ஆனால் மறு முனையில் ஸ்விட்ச் ஆஃப் என்கிற குரல் ஒலித்து அடங்கியது. மீராவிடம் பதட்டம் பெருகத் தொடங்கியது. என்ன நடந்ததுன்னு கேட்குறல்ல, என்ன நடந்ததுன்னு கேட்குறேன்ல என்று சந்தான கோபாலன் தன் குரலில் ரௌத்திரத்தை கூட்டவும் சீதா வெலவலத்து போய் நடந்து முடிந்ததை தன் பாணியில் சொல்லி முடித்தாள். சந்தான கோபாலன் மறுநொடிய சோஃபாவில் போய் ஒரு மரக்கிளை முடிந்து விழுவது போல விழுந்தவரை அமர்ந்தார். மீரா எதையும் கூறாமல் அடுத்து ஸ்ரீதருக்கு தான் ஃபோன் செய்தாள். ஸ்ரீதர், கொஞ்சம் உடனே கிளம்பி வா, ரொம்ப அவசரம். இங்கே நாங்கள் யாரும் இல்லாத சமயத்தில் குழந்தை யாரும் கடத்தின்னு போயிட்டா, நம்ம உடனடியாக போலீஸ்க்கு போகணும். அவள் ஃபோனில் சொன்னது சந்திரகோபாலனை நிமிர்த்தியது. வெறித்து பார்த்தாள். என்னப்பா அப்படி பார்க்குறேன்? பார்க்க கத்தி போய் வாது வந்த கதையாக ஒன்று மாற்றி ஒன்று வந்தால் என்ன தான் பண்ணுவேன்? தைரியமாக இருங்கப்பா, நம்ம எங்கேயும் எந்த தப்பு பண்ணல. ஆனால் நம்மளை சுற்றி தான் எல்லாமே தப்பு நடக்கிறது. என்னம்மா பேச்சு? இந்த தப்பெல்லாம் நாம் தேடிட்டு இருந்தானம்மா. நீ குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வரலன்னு இன்றைக்கி இப்படி ஆயிருக்குமா? இல்லை அந்த ஸ்ரீராம் லவ் பண்ணாமல் இருந்திருந்தா அவன் விஷயம் தான் சிக்கலாக இருக்குமா? என்னப்பா பேசுகிறேன்? விட்டால் நம்ம மனுஷன் புறப்படுக்க போய் தான் இதெல்லாம் பிறக்காமலே இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கூட சொல்வேன்னு கூட தெரியுது. 100க்கு 100 சரியாக சொன்னேன். ஏன் இந்த பாழா போன மனுஷன் புறப்படுத்தோன்னு இருக்கு. வெளியில் யாரை பார்த்தாலும் என்ன உங்கள் காலத்தில் ஒரு குழந்தை வளர்றதாமேன்னு தானே பேச்ச ஆரம்பிக்கிறா. ஒருத்தன் ஒரு படி மேலே போய் என்ன போய் குழந்தைகள் காப்பகம் நடத்த போகிறீங்களாங்கிறான். இன்னொருத்தன் கிறிஸ்தவ குழந்தைய எடுத்து வளர்த்தா நான் வெளிநாட்டிலேருந்து கோடியாக பணம் கிடைக்குமாவே அப்படியாங்கிறான். நீ வெளியே போய் பாரு, தெரியும். பார்க்காமலே தெரியும்ப்பா. ராமாயண காலத்தில், அதாவது அந்த பகவானோட ஆட்சியிலே ஒருத்தன் சீதையை பற்றி பொருளை பேசினான்னு நம்ம படிச்சிருக்கோமே. ஊர்னா அது அப்படித்தான் இருக்கும், தெரியாதா? என்ன தெரிஞ்சதுடா, இப்படியெல்லாம் நீ நடந்துட்டு இருக்க மாட்டேன். அப்பா, என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச நீங்களா இப்படியெல்லாம் பேசுகிறேன்? நான் தான் பேசுகிறேன். இப்போ கூட நல்லதுக்காக தான், நல்லதுக்காக தான் நான் பேசுகிறேன். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த ஸ்ரீதர் போய் புகார் இருக்கட்டும். நீ வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்பா, போகிறவனுடைய சமுதாய அக்கறை அதை கொஞ்சம் மூட்டை கட்டி வை. ஐயோப்பா, அந்த குழந்தையோட தாத்தாவும் முக்கியம் இப்போ வந்துட்டுருக்கா. அவள் கேட்ட என்ன பதில் சொல்ல? நடந்தது சொல்லுவான், அதை அவன் நம்பணுமே. நம்மள என்ன போகட்டும். அப்படியெல்லாம் போக மாட்டான். நான் இப்போ போக நினைக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவள் போய் நம்ம குழந்தைய ஒழிச்சு வச்சு நாடகம் பண்ணுறதுக்கு புகழ் கொடுப்பான். ஆமாண்டா, மீரா சொல்கிறது கேளு. என்ன கேட்டால் அந்த ஸ்ரீதரை வரும்போது வரட்டும். நாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே போகலாம். ஆம்பளை லட்சணமாக கூட போங்க. என்ன ஆம்பளை லட்சணமாக இடித்து காட்டுறேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க தான் ஆம்பளையா? என்ன உளர்ற நீ? ஐயோ, நான் சொன்னதை நீ சரியாக புரிஞ்சுக்கல. இப்போ பொண்ணுடா, தனியாக போகிறது சரியில்லை. துணைக்கு போகிறேன். ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ஊர் பூரா வீடு வீடாக இறங்குற வேலையெல்லாம் இருக்குது.
இந்த சூழலில் போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்தால் ஊர் என்ன பேசும்? டேய், இப்படியெல்லாம் பேசுகிற நேரமாக இது? காணாமல் போயிருக்கிறது பணம் காசாக இருந்தால் கூட பரவாயில்லடா, ஒரு பச்சை குழந்தைடா. அது இப்போ யார் கையில் என்ன பாடுபட்டு இருக்கோ? இவன் என்ன குழந்தை? என் குழந்தைம்மா. இவ்வளோ தானே எதிரில் பாடுபட்டு இருக்கா? கோபாலா, நீ ஆனாலும் மோசம்டா. பரோபகாரங்கிறது தாண்டா வைஷ்ணவத்தோட பிரதான லட்சணம். உங்ககிட்ட நான்கிற ஆணவம் ஊரை பற்றின பயம் தாண்டா பிரதானமாக இருக்குது. மீரா, நீ புறப்படு, நான் வரேன் கூட. பேச்சோடு பங்கஜ் மீரா கையை பிடித்து இழுத்துக்கொண்டு நடக்கவும் செய்தாள். மீரா முப்பட்டை ஆன் செய்ய பங்கஜ் பின்னால் ஏறி அமர்ந்தும் கொண்டாள். அந்த மொஃபெட் சில அடியோடு நடந்திருக்காரு. எதிரில் ஒரு படகு காரின் முகப்பில் கண்ணாடி மேல் இறந்து போன ராஜேஷன் அப்பாவோட விநாயகத்தின் பேர் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த காரில் இருந்து அவரும் வக்கீல் உடையில் வக்கீல் விஸ்வநாதன் இறங்கினார். இருவரையும் பார்க்கவும் மீராவுக்கும் பங்கஜத்துக்கும் பகீரர்கள். மீரா மொஃபெட்டை தேக்கி நிறுத்தி கீழே இறங்கியவளை அவர்களை மலங்க பார்த்தால் விஸ்வநாதனுக்கு அவள் அப்படியே பார்க்கவே புரிந்து விட்டது. நீதானே மீரா? மீராவுடைய தலையில் நான் பார்க்கலாமா வந்திருக்கான். இவர்தான் விநாயகம், இறந்து போன ராஜேஸ்வர அப்பா. என்னம்மா கிளம்பிட்டேன்? ஏதாவது முக்கிய விஷயமா? ஆமாம். அப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம், போயிட்டு வந்துடுமா? வக்கீல் விஸ்வநாதன் மிக இதமாக பேசினார். விநாயகத்திடம் மட்டும் விரைப்பான தோற்றம், அதோடு மீராவின் கூர்மையான பார்வை வேறு. மீராவரையும் கவனித்தால் பின் விடர் விளங்கியவளாய், இல்லை நீங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பேசுவோம் என்று மொபட்டை திருப்பினாள். பங்கஜமும் திரும்ப தொடங்கினாள். வாசற்புறம் மார்பிள் பரியனோடு வந்து நின்று கொண்டு தெருவில் நடப்பதை பார்த்தபடி இருந்த சந்தான கோபாலனுக்கு அப்போதே வயிற்று கலக்க ஆரம்பித்து விட்டது. அவர்களும் உள்ளே வந்தனர். வரும்போது விநாயகத்திடம் ஒரு கட்டளை. வக்கீல் சார், வந்திருக்கிறது குழந்தைய வாங்கிட்டு போக. வளவளன்னு பேசிக்கிட்டு நேரத்தை வீணாகிடக்கூடாது. நான் பல ஜோலியாக அப்படி இப்படியே போட்டுட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பேச்சு அவர்கள் எல்லோரும் காதுகள் இருந்தது. மீராவுக்கும் இதயம் காதுகளை அடைப்பது போல துடிக்க ஆரம்பித்திருந்தது. பங்கஜத்திற்கும் சீதா சமையல் கட்டு பக்கம் போய்விட்டால் அவர்களும் ஹாலில் வந்து நின்றனர். உட்காருங்க என்று மீரா தேய்ந்த குரலில் சோஃபாவை காட்டினார். விஸ்வநாதனும் அமர்ந்தார். ஆனால் விநாயகம் அவராமல் வீட்டை ஊடுருவி பார்க்க தொடங்கினார். உட்காருங்க சார் என்றார் விஸ்வநாதன். ரோடம் முதல்ல வந்த விஷயத்தை முடியுங்க, அதான் நேரம் சொன்னோம்ல. ஆனால் என்னங்க நீங்கள் ஒரு வேலையாக புறப்பட்ட இவங்களை நமக்காக திரும்பி வந்திருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைய அது பிறந்ததுலேருந்து பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முதல்ல உங்கள் வாயால் ஒரு நன்றியை சொல்லி இணக்கமாக பேசி இப்படி விரைப்பான் என்ன எப்படிங்க? விஸ்வநாதன் மிக வெளிப்படையாக பேசினார். விநாயகம் மறைமனதாக வந்தான். இவர் எப்பவுமே இப்படித்தாம்மா, பார்க்கத்தான் முரடாக தெரிவார், மனசு சொக்கத்தங்கம். இவர் சார்பாக நானே உனக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லியிருக்கேன். இந்தாம்மா, இது என் விசிட்டிங் கார்டு, நல்லா பார்த்துக்கோ. நான் வேஷம் போட்டு வந்திருக்கிற வக்கீல் இல்லை, பார் அசோசியேஷன் செக்ரட்டரி கூட. இந்தபடி கார்டு இருந்துச்சுனால் மீரா வாங்காமல் அவரே பார்த்தான். என்னம்மா பார்க்குற? இந்தபடி இவ்வளோ நாள் குழந்தைய பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கோம். நாங்கள் எவ்வளோ கேட்டாலும் தர தயாராக இருக்கோம். அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, கோடீஸ்வர குழந்தை. ஆமாம், எங்கம்மா குழந்தை? விஸ்வநாதன் குழந்தையோட மையம் கொள்ளவும் பகீரன்று மீராவுக்கு கண்கள் அகன்று விரிய கழுத்தெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. பதிலுக்கு பங்கஜம் பேசத் தொடங்கினான். வக்கீல் சார், உங்கள் பேச்சில் இருந்தே நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைங்கிறது தெரியுது. நீங்கள் வந்ததுலேயும் சந்தோஷம். ஆனால் இப்போ இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துருத்தோ. அசம்பாவிதமா? என்ன பாட்டிமா சொல்கிறீங்க? இது எப்படி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. இப்போ தான் முழுசாக இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகலை. நானும் என் பேத்தியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் புறப்பட்டு இருந்தோம். அது கூட நீங்கள் வரவும் திரும்பிட்டேன். போலீஸுக்கு போகிற அளவுக்கு எப்படி என்னம்மா? எப்படி சொன்னேன் அதை? மீரா ரொம்ப தைரியமானவ. அவளே ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் இடிஞ்சு போய் நிற்கிறத பாருங்கோ. நீங்கள் தேடி வந்த உங்காத்து குழந்தை இப்போ இங்கே காணாமல் போயிடுச்சு வக்கீல் சார், காணாமல் போயிடுச்சு. பங்கஜம் சொன்ன மறுநொடி விரட்டென்று எழுந்தார் விநாயகம். எழுந்த வேகமும் விரட்டல் அதே வேகத்தில். என்ன மாட்டீங்களா அது கதை? நான் ஃபோனில் பேசுகிறப்பவே இங்கே எல்லாம் தப்பாக இருந்துச்சு. இந்த குழந்தை காணவன் யார் காதில் ஊர் சுத்த பார்த்தீங்களா? விநாயகர் எழுதி நின்று கேட்ட விதமே பயங்கரமாக இருந்தது. ஐயா, அப்படியான சத்தம் போட்டு பேசாதே, நாங்கள் மான மரியாதை உள்ளவ. அக்கம் பக்கம் அப்புறம் தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிடுவா. என்ன பெரிய அக்கம் பக்கம்? குழந்தை இப்போ முன்னே வாசலில் வரல, இன்னும் தெருவு கூட்டிடுவேன். அது எங்கள் சொத்து, எங்கள் ரத்தம். நான் இல்லைங்களே, நாங்களும் நீங்கள் வரவும் குழந்தைய உங்கள்கிட்ட சந்தோஷமாக ஒப்படைக்கிற எண்ணத்தில் தான் இருந்தோம். நானும் இவங்களும் கோயிலுக்கு போனோம். ஏதோ என் பிள்ளையும் வெளியே போயிட்டு இப்போ தான் உள்ளவங்க தான். என் மருமகளும் குழந்தையும் மட்டும்தான் இருந்தாங்க. என் மருமகன் பாத்ரூம் போய் பார்த்துருக்கா. பார்த்துருக்கா. அந்த சமயத்தில் தான் யாரும் வந்து தூக்கிட்டு போயிருக்கா. இவன் உடனே கோயிலிருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் பதறி அடிச்சுட்டு வந்தோம். அப்படியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் புறப்பட்டோம். நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க.
பங்கஜம் தான் பேசினாள். மீராவுக்கு கண்ணிரண்டும் கலங்கி விட்டிருந்தது. சந்தான கோபாலனுக்கு வார்த்தைகளே வரவில்லை. விஸ்வநாதனும் அமைதியாக கேட்டபடி இருந்தார். ஆனால் விநாயகம் பங்கஜத்தின் பேச்சை நம்ப தயாராக. வகையில் இந்த கிழவி நல்லா ரீல் விடுது. இவங்களை ஆரம்பத்திலேருந்தே குழந்தைய தர மனசில்லை. குழந்தை தொலைஞ்சி போச்சுன்னு கதை விடுறாங்க. அதுவும் குழந்தைய வீடு வந்து யாரும் தூக்கிட்டு வருவாங்கன்னா நம்ப முடியுது. இது வெடித்தா. மீராவும் நல்ல வாய் திறக்க தொடங்கினாள். என் பாட்டி சொன்ன அவ்வளோ சத்தியம். நாம் இப்போ இங்கே சண்டை போடுறதுனால விட போலீஸ் கம்ப்ளைண்ட் தர்றது தான் இப்போ முதல் காரியமாக இருக்கணும். நீங்களும் வேணும்னா கூட வாங்க. முதல்ல கம்ப்ளைண்ட், அப்புறம் மற்ற விஷயங்கள் பேசலாம் என்றார் மீரா. தொடரும்.